தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப பிரதமர் நரேந்திர மோடி இந்த சம்பவம் குறித்து இரங்கல் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காங்க? பூர்ணிமா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய பிரச்சாரம் என்பது இன்று கரூர்ல நடைபெற்ற போது கூட்ட நெரிசல்ல சிக்கி இதுவரைக்கும் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற துரதிருஷ்டவசமான தகவல் கிடைக்கக்கூடிய நிலையில் இது தேசிய அளவிலான பெரும் செய்தியாக மாறி இருக்கிறது. தேசிய ஊடகங்களும் இந்த செய்திக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை அளித்து தொடர்ச்சியாக இந்த நிலவரங்களை குறித்தெல்லாம் செய்தியாக வெளியிட்டு வரக்கூடிய நிலையிலே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தோருக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்து அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கார். இது குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த கரூர்ல நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உயிரிழந்தோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கரூர்ல நடந்த அரசியல் பேரணியின் போது நடந்த இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் மிகவும் வருத்தம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் அன்புக்குரியவர்களை இழந்து குடும்பங்களோடு தன்னுடைய எண்ணமும் இருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருப்பதாகவும் அவர்களுடைய உயிரிழந்தோருக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் படுகாயமடைந்து மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருப்பவர் அனைவருமே விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் அதிகாரப்பூர்வ அந்த செய்தி அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். தினம் நாமக்கல் மற்றும் கரூர் உள்ளிட்ட 2 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையிலே சில மணி நேரங்கள் தாமதமாகவே அந்த பிரச்சாரம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த இடத்திற்கு விஜய் வந்தடைந்தார். இதன் காரணமாக அதிக அளவுல கூட்டம் ஒரு பக்கம் சேர்ந்தது. மற்றொரு பக்கம் விஜயனுடைய பேச்சை கேட்க முடியாமல் அங்குமிங்குமாக இருந்த மக்கள் ஒரே இடத்துல கூட தொடங்கியதால் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி பலரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போது கூட அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கரூருடைய அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல தொடர்ச்சியாக விஜயனுடைய அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தோருடைய உடல்கள் கொண்டு வரப்படுவதும் பலர் மூச்சு திணறக்கூடிய நிலையில மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எனவே இந்த சூழல் குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பதோடு இரங்கல் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். இவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என தான் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியிருப்பதாக பிரதமர் அலுவலகத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புகள் தெரிவிக்கிறது. பூர்ணிமா.